ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil Engineering with specialization in GIS, remote sensing and more. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துகொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு. எங்கள் ஆட்சியில் தான் வந்தது, இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு கூச்சமே இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி வைக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனை நடந்த ஆண்டு 2019. அப்பொழுது ஆட்சியில் இருந்தவர் எடப்பாடி தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது மிகப்பெரிய அளவில் நாடு முழுவதும், தமிழ்நாடு மட்டுமல்ல நாடு முழுவதும் கொந்தளித்த ஒரு நிகழ்வு. அந்த பெண்களுடைய அந்த பாலியல் பிரச்சனைகள் வீடியோவாக்கப்பட்டு அவர்கள் வந்து அதை வைத்து மிரட்டி பாலியல் வல்லுணர்வு செய்யப்பட்டார்கள் என்ற செய்தியெலாம் வந்துச்சு. ஒரு மோசமான நிகழ்வு. அந்த 2019 அன்று எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனால் எஃப்ஐஆர் போட்ட பல்வேறு நபர்களுடைய பெயர்கள் எஃப்ஐஆரில் விடுபட்டிருக்குன்னு சொல்லி அப்போ பிரச்சனை வந்தது. இப்போ சொல்கிறார்கள் எடப்பாடி, இது நாங்கள் தான் சிபிஐக்கு மாற்றினோம், நாங்கள் சிபிஐக்கு மாற்றினதுனால தான் இதனுடைய வேகம் எடுத்ததுன்னு. நான் என்ன கேட்குறேன், சிபிஐக்கு நீங்கள் எளிதாக மாற்றிவிட்டீர்களா? இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் எஃப்ஐஆர் போட்டது 5 பேரில் தண்டனை அனுபவித்தவர்கள் இப்பொழுது 9 பேர் இருக்காங்களே. நீங்கள் எஃப்ஐஆரே போடாத 4 பேர் எப்படி வந்து தண்டனை அனுபவிச்சாங்க? இன்றைக்கி ஆயுள் தண்டனை விட்டுருக்காங்களே. அந்த எஃப்ஐஆரில் இல்லாதவர்கள் கூட இன்றைக்கி ஆயுள் தண்டனை வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து யாரை விடுபட வச்சிங்க? இந்த கேள்வியெலாம் இருக்குது. அப்பொழுது எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் இந்த கேஸ் எந்த மாதிரி போச்சு, அதான் முக்கியம். நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க. ஆனால் இதை நீங்கள் சிபிஐக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று குரல் கொடுத்தது ஊடகங்கள். முதல்ல புரிஞ்சுக்கணும், குறிப்பாக நக்கீரன் போன்ற ஊடகங்கள். இது சிபிஐக்கு கொண்டு போய் சேர்க்கணும், ஏன்னா ஆட்சியாளர்களுக்கு தொடர்புடையவர்கள் இதில் பங்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் துணை சபாநாயகராக இருந்த பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனுக்கே தொடர்பு இருக்குது அப்படிங்கிற பேச்செல்லாம் பேசப்பட்ட போது பத்திரிகைகள் தான் வந்து இதை சிபிஐக்கு கொண்டு போகணும்னு சொன்னாங்க. அதை பிடித்து கொண்டு தான் முதல்வரும் பிரச்சாரத்திலேயே நக்கீரன் பத்திரிகை கூட பிடித்து கொண்டு, இங்கே பாருங்கள் செய்தியை, இதை உடனடியாக சிபிஐக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தாரு. இப்போ ஊடகங்களுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. நீங்கள் 2019க்கு அப்புறம் உடனடியாக சிபிஐக்கு உத்தரவிட்டீங்க. நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு விசாரித்து பல பேரை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க, பல பேர் இவர்களை விடுபட்டிருக்கீங்க. இதில் பல அரசியல் உங்கள் கட்சிக்காரங்களுடைய பேர் அருளானந்தம் இருந்துச்சுல, அவர் பேரை நீங்கள் எஃப்ஐஆரில் சேர்க்கலையே. பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனுடைய பேர் எஃப்ஐஆரில் சேர்க்கப்படலை. இப்போ இதெல்லாம் இருந்ததுனால தான் கொந்தளிச்சாங்க. ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு இந்த சம்பவம் முக்கியமான காரணம். 2021 நாடு முழுவதும் வந்து இந்த அவலாட்சிக்கு சாட்சி பொள்ளாச்சி அப்படின்னு சொன்னார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள். அது மக்கள் மன்றத்தில் எடுபட்டுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல்பாடு. அது இன்னைக்கு கிட்டத்தட்ட 7 வருடத்துக்கு கழித்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அதில் மாற்றுக்கருத்தில் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 9 பேருக்கு சாகும் வரை ஆயுள். அதான் முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயுள் மட்டும் இல்லை, 5 ஆயுள் தண்டனை, 4 ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை, எப்படி சாகும் வரை ஆயுள் தண்டனை என்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு முக்கியமான தீர்ப்பு. இதில் வந்து எடப்பாடி வந்து அப்படி எங்கள் பங்களிப்பு தான் அப்படிங்கிறத கிளைம் பண்ணுறதுக்கு எந்த இதுவுமே இல்லை. காரணம், அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற அப்பொழுது அதிமுக அரசு முயற்சி பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. ஸ்டாலின் பேசும்போது சொல்கிறாரு, பிரச்சனை நடந்தது அதிமுக ஆட்சி காலத்தில், அப்போ வந்து திமுகவும் நானும் போராடணும், அது எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும், அதனால தான் இந்த நீதி இப்போ கிடைச்சிருக்கு, கொடநாடு கொலை வழக்குலையும் நீதி கிடைக்கும் அப்படிங்கிற. அவங்க இந்த 2 சம்பவமும் எடப்பாடி காலத்தில் நடந்தது. இப்போ இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வந்து பாலியல் பிரச்சனை இதெல்லாம் 2019னா 2017 நடந்தது, இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது கொடநாடு எஸ்டேட் என்பது மிக முக்கியமான இடம். ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் கொடநாடு எஸ்டேட் என்பது 2ஆம் சட்டமன்றம் போன்று நடைபெற்ற ஒரு இடம். அமைச்சரவை கூட்டமே நடந்திருக்கு. சொல்லப்போனால் கொடநாடு எஸ்டேட் என்பது கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன், என்னுடைய கணிப்பு. அப்போ அந்த இடத்துல பல்வேறு ரகசியங்கள் புதைந்திருக்கின்றன என்று அப்போதே பத்திரிகையில் செய்திகள் வெளிவந்தன. ஏன், கிரண் பத்திரிகையிலேயே வந்து கொடநாடு ரகசியங்களை பற்றியெல்லாம் பக்கம் பக்கமாக எழுதிய வரலாறு இருக்கிறது. அப்போ இந்த கொடநாடு ரகசியங்கள் எப்பொழுது நிறுத்தி போக வைக்க வேண்டும் என்று எடப்பாடி 2017 வந்ததுக்கப்புறம்
முயற்சி பண்ணாங்கங்கிற செய்தி வந்தது. இப்போ 2017 என்ன நடந்தது கொடநாட்டில்? சொல்லப்போனால் கொடநாடு எஸ்டேட் என்பது மிக பாதுகாப்பான இடம். அது ஒன்றும் நீங்கள் வந்து எளிதாக யாரும் போக முடியாது. சுற்றி இருக்கின்ற கொடநாடு 1000 ஏக்கருமே வந்து சிசிடிவியால் முழுக்க வந்து கவர் செய்யப்பட்ட இடம். அதில் வந்து பல்வேறு ரகசியங்கள் இருக்குது, பல்வேறு ஃபைல் இருக்குது. அன்றைய அமைச்சர்களை பற்றி பல்வேறு ரகசியங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பல்வேறு அமைச்சர்களை கொடநாட்டுக்கு வர சொல்லி விசாரணை செய்வது, அவர்களை பற்றி இல்லீகலை பற்றி பேசுவது, அவர்களை பற்றி வருகின்ற சர்ச்சைகளுக்கு பதில் கேட்பது, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவதெல்லாம் அங்கே தான் நடக்கும். ஏன்னா வருடத்தில் சில மாதங்கள் ஜெயலலிதா கொடநாட்டில் தான் இருந்தார். அது கடந்த கால வரலாறு. அப்போ இந்த கொடநாட்டில் எப்படி கொள்ளை நடந்தது என்பது முக்கியமானது. அப்பொழுது 2017 முதல்வராக இருந்தவர் எடப்பாடி. அந்த காலகட்டத்தில் சசிகலா ஜெயிலுக்கு போயிட்டார். இப்போ அங்கே இருக்கின்ற ஓம் பகதூர் என்கிற ஒரு காவலாளி கொல்லப்பட்ட நிகழ்வு அங்கே தான் நடந்தது. அது மட்டும் இல்லை, அது தொடர்பான சர்ச்சைகள், கான்ஸ்பிரசி ரொம்ப முக்கியம். இப்போ ஜெயலலிதாவிடம் வந்து கார் டிரைவராக இருந்த கனகராஜுடைய மரணம் அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போ கனகராஜ் வந்து அது வந்து ஒரு விபத்தாக சொன்னாங்க. அதை விட முக்கியம், அந்த சிசிடிவி கேமராவை முழுக்க கண்ட்ரோல் செய்த தினேஷ் என்கிற டெக்னீஷியன் அவருடைய தற்கொலை. இப்படி 5 பேருக்கு மேற்பட்டவர்களுடைய மரணம் இருக்குது பார்த்தீங்களா? அது மிகப்பெரிய சர்ச்சையாக இன்னும் இருக்குது. அது எப்படி கொலையா, தற்கொலையா, இல்லை விபத்தா, எதுவுமே தெரியல. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் 12 பேர் மேலே கேஸ் போடப்பட்டு அது விசாரணை போய்கிட்டே இருக்குது. இப்போ இதுவுமே எதை நோக்கி நகருது? எடப்பாடியை நோக்கி தான் போகுது. எடப்பாடி விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற இடத்துக்கு நகர்கிறது. இப்போ இந்த மாதிரியான ஒரு கான்ஸ்பிரசி இன்ன வரைக்கும் முற்று பெறலை. இன்றைக்கி சொல்லலாம் நீங்கள் அவர்கள் மேலே பழிவாங்க நடவடிக்கை, இல்லது வந்து எடப்பாடியை வந்து தவறான அவதூறுகளை, அப்படிலாம் கிடையாது. அப்படி செஞ்சுருந்தா ஏற்கனவே வந்து அதை முடிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் நீண்ட நெடிய ஒரு 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 கேஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கிறது. பல்வேறு நபர்கள், இப்போ வந்து இறந்து போனவருடைய சகோதரர், கனகராஜுடைய சகோதரர் விசாரணை, ஏன் சசிகலாவே விசாரிக்கப்பட வேண்டும், இப்படி ஏன் இந்த கொள்ளை நடந்தது, அதுக்கு அங்கே இருக்கின்ற அந்த ஃபைல்கள்லாம் ஏன் காணா போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கொடநாட்டில் இருக்கின்ற பல்வேறு ரகசியங்கள் இன்றைக்கி கைப்பற்றப்பட்டிருக்கு. அது யார் கைப்பற்றினாங்க? அது ரொம்ப முக்கியம். அந்த ஃபைலில் கைப்பற்றினா பல்வேறு நபர்களை பற்றிய செய்திகள் வெளியே வரும். அப்போ இந்த கான்ஸ்பிரசியை வெளிக்கொண்டு வந்து அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்குது. அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ இதை முதல்வர் வந்து சுட்டி காமிக்கிறார். இப்போ வந்து ஊட்டியில் வச்சு பேசும்போது என்ன சொல்கிறாரு? பொள்ளாச்சியை பற்றி நாங்கள் சொன்னோம், பொள்ளாச்சியுடைய அவலத்தை சொன்னோம், அதுதான் அப்போதைய அதிமுகவுடைய அவல ஆட்சி. இன்றைக்கி பொள்ளாச்சி தீர்ப்பு என்பது ஒரு முக்கியமான நகர்வு. இதுபோன்று வந்து கொடநாட்டுடைய தீர்ப்பும் ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்துன்ற, அது வெறும் வார்த்தையோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இது வந்து தீர்ப்பு வர வேண்டிய பல்வேறு செயல்களை காவல்துறை செய்யணும். ஏன்னா இப்போது எடப்பாடி இருந்த முதல்வர் காலத்தில், இப்போ 2017 பொள்ளாச்சி கொடநாடு கொள்ளை, 2019 பொள்ளாச்சி அந்த பாலியல் பிரச்சனை, ரெண்டுமே வந்து எடப்பாடி முதல்வராக இருந்தபோது நடந்தது. அப்போது கூட உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. எடப்பாடியும் விசாரிக்கணும்னு சொல்லும்போது ஒரு முதல்வரை எப்படி விசாரிக்கிறது அப்படின்னு உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுக்கல. அப்போ இப்பொழுது ஏன் இன்னும் வந்து காவல்துறை வந்து இன்னும் சுணக்கமாகவே இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இப்போ யாரையாவது காப்பாற்ற நினைக்கிறாங்களாங்கிற கேள்வியும் மறுக்க முடியல. அப்போ இது வேகம் எடுக்கணும். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இது தீர்ப்பு வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு நகர்வை நோக்கி போயிடுச்சு. இன்றைக்கி பல்வேறு நபர்கள் பிறல் சாட்சி அப்படி இப்படின்னு போனால் கூட இன்றைக்கி சில சாட்சிகள் வந்து வெளிப்படையாக சயான், மனோஜ், தீபு, சதீஷன், ஜம்பேசர் அலி, சந்தோஷ் சாமி, பிஜின் குட்டி, உதயகுமார், மனோஜ் சாமின்னு 12 பேர் மேலே வழக்கு இருக்குது. இதில் இந்த ஷியான் ஏற்கனவே என்ன சொன்னார்னா, அந்த சயான் அவன் எடப்பாடியை நோக்கி கை நீட்டினான். எடப்பாடி தான் எங்களுக்கு வந்து உத்தரவிட்டது மாதிரியே சொன்னான், அது ஒரு காரணம்னு சொன்னான். இதை வந்து நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது, டக்குன்னு சாட்சியங்கள் இல்லாமல் எடுத்துக்க முடியாது. ஆனால் இந்த நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இந்த இவர்கள் எல்லாம் இப்போ வந்து நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா முக்கியமாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி, சசிகலா, உறவினர்கள் இளவரசி, சுதாகரன், நீலகிரி முன்னாள் கலெக்டர் சங்கர், முன்னாள் டிஎஸ்பி முரளி ரம்பா, அதிமுக நிர்வாகி சஜீவன், கொடநாடு எஸ்டேட் மேலாளர் நடராஜன், சுனில் எல்லாரையும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
இப்போ புரியுதா உங்களுக்கு? இவர்கள் எல்லோருமே அதிமுகவில் மேல்மட்ட தலைவர்களோடு நெருக்கமாக இருந்தவர்கள். நான் சொன்ன இந்த 12 பேருக்கு மேற்பட்டவர்கள் அதிமுக தலைமையோடு நெருக்கமாக இருந்தவர்கள். இன்னும் பலர் வந்து எடப்பாடியோடும் தொடர்பில் இருந்தவர்கள். அப்போ இவர்கள் விசாரிக்கப்படணும் அப்படிங்கிறது இந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை வெறுமனே வந்து இதுக்கு தீர்ப்பு வந்துடும் சொல்லிடாம காவல்துறை, இப்பொழுது இருக்கின்ற காவல்துறை இன்னைக்கு வேகமாக எடுத்து பண்ணுறாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் இப்போ 2017 வந்து எஃப்ஐஆர் போடும்பொழுது பல பேர் சேர்க்கப்படலை. இப்போ 2021 வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு பிறகு அது வேறு மாதிரியான ஒரு வேகம் எடுத்தது. அப்போ பல்வேறு எஃப்ஐஆர்கள் தவறாக இருக்குது. பிரல் சாட்சி சொல்லப்போனால் கனகராஜுடைய அந்த மரணம் கூட விபத்து தான் முடிச்சு வச்சாங்க. இப்போ வந்து இருக்க காவல்துறை அது விபத்து அல்ல, அது கொலையாக இருக்கலாம் அப்படிங்கிற கோணத்திலையும் பார்க்குறாங்க. அப்போ அதே மாதிரி இந்த கேபிள் ஆபரேட்டருடைய தினேஷுடைய தற்கொலையும் அது கொலையாக இருக்கலாமா அப்படிங்கிற பார்வையும் பார்க்கப்படுகிறது. அப்போ 5 பேருக்கு மேற்பட்டவர்களுடைய மரணம் என்பது முக்கியமான சிக்கல். இதை நீங்கள் வெறுமனே அவர்களுடைய மரணம் தற்கொலை அப்படின்னு போயிட முடியாது. அந்த சிக்கலை உடைக்கக்கூடிய வேலையை காவல்துறை வந்து இன்னைக்கு துரிதமாக செய்கிறாங்க. ஆனாலும் இன்னைக்கு வந்து 9 வருஷம் ஆயிடுச்சு, 9 வருடமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அதுக்கும் தீர்ப்பு வரும்னு முதல்வர் சொல்கிறார் பார்த்தீங்களா, அது முக்கியமான நகர்வு. இந்த கொடநாடு கேஸுக்கும் குற்றவாளிகள் தப்ப மாட்டார்கள், அவர்கள் மேல் வந்து நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லி ஒரு முதல்வர், உள்துறையை வைத்துக் கொண்டிருக்கின்ற முதல்வர்கள் சொல்வது என்பதும் நம்ம எளிதாக கடக்கக்கூடிய ஒரு செயல் அல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை. இந்த கொடநாடு கொலை வழக்கிலையும் குற்றவாளிகளை கைது செய்தது, குற்றவாளிகளை கண்டுபிடித்தது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது, வழக்கு பதிவு செய்தது எல்லாமே அதிமுக அரசு தான் அப்படிங்கிறாரு. இல்லை, எல்லாமே அதிமுக அரசு தான். ஆனால் அது எப்படி வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க அது முக்கியம். இப்போ பொள்ளாச்சியுடைய அந்த இதில் பல பேர் விடுபட்டிருக்குன்னு நான் சொன்னேன். இப்போ பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் பேர் இல்லை ஆரம்பத்தில். அதே மாதிரி அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர் அந்த அருளானந்தம் பேர் இல்லை. இவர்கள் ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி சேர்க்கப்பட்டது? சிபிஐ வழக்கு வந்தப்புறம் தான் சேர்க்கப்பட்டது. நான் மீண்டும் சொல்கிறேன், சிபிஐக்கு நீங்கள் மாற்றியது என்பது நீங்கள் விருப்பப்பட்டு செஞ்ச செயல் அல்ல. மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க. ஊடகங்களுடைய பணி முக்கியமானது. 2021 சட்டமன்றத்தில் வைத்து அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பொள்ளாச்சி விஷயத்துக்கு வந்து இவர் முதல்வராக இருக்கின்ற எடப்பாடி ஆதரவு கொடுக்குறாருன்னு செய்தியை சொன்னாங்க. இதே மாதிரி தான் வந்து கொடநாடு விஷயத்துக்கும் அது எடப்பாடிக்கு சம்பந்தம் இருக்குன்னே சொன்னார். சட்டமன்றத்தில் வைத்து 2021 சட்டமன்றத்தில் வைத்து பேசும்பொழுது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எடப்பாடிக்கு இதில் தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த நீலகிரி மாவட்டத்தில் அந்த நீதிமன்றத்தில் வந்து எடப்பாடி அவர்களையும் விசாரிக்கும் போது அந்த நீதிபதி என்ன சொன்னார்னா, முதல்வராக இருக்கிறார், அவர் எப்படி விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்துக்கு வந்து நீதியரசர் வேல்முருகன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். ஏன் இப்பொழுது தான் எதிர்க்கட்சி தலைவர் தானே விசாரிக்க வேண்டியதானே. அப்போ தொடர்ச்சியாக வந்து எடப்பாடி மேலே இந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. அது முக்கியமானது. அதனால் வந்து இந்த பொள்ளாச்சி பாலியல் விஷயத்தில் வந்து அதிமுக தான் இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு வந்து உத்தரவிட்டது வேணால் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அது எந்த வகையில் விசாரித்தாங்க அப்படிங்கிறது முக்கியம். எந்த வகையில் காவல்துறை எஃப்ஐஆர் போட்டாங்கிறது முக்கியம். அது சிபிஐக்கு மாற்றமானதுக்கப்புறம் தான் இவ்வளோ. இப்போ இன்றைக்கி கூட உயர்நீதிமன்றத்தில் சிபிஐயுடைய வழக்கறிஞருடைய வாதம் தான் முக்கியமானது. கோவை நடந்த அதாவது உயர்நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் நடத்தப்பட்ட இந்த வழக்கு தானே இது. இப்போ வந்து உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்போ உயர்நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் தான் கோவையில் வந்து ஒரு சிறப்பு அமர்வாக நடந்தது. அப்போ அதில் கூட வந்து சிபிஐயுடைய வழக்கறிஞருடைய வாதம் முக்கியமானது, அவர் எடுத்து வைத்த வாதம். அப்போ சிபிஐயுடைய பங்கு இதில் முக்கியமானது. இப்போ நீங்கள் வந்து சிபிஐக்கு விரும்பி கொண்டுட்டு போகல. இப்போ இன்றைக்கி வந்து மறுபடியும் ஒரு பேச்சு வருது, பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனுடைய ஏன் பேரை சேர்க்கப்படலைன்னு. இது ஒரு சர்ச்சையான இது. அதே நேரத்தில் கொடநாடு விஷயம் பார்த்தீங்கன்னா, கொடநாடு விஷயம் ஆரம்பத்தில் 2017 2021 வரை கொடநாடுடைய அந்த காவல்துறையுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீதிமன்றமே நிறைய கேள்வி கேட்டாங்க. அப்போ 21க்கு அப்புறம் இந்த 5 பேருடைய மரணத்துக்கு அப்புறம் தான் வந்து அது வேறு விதமாக மாற்றப்பட்டு அது கொலை வழக்காக மாற்றப்பட்டு இன்றைக்கி நகர்ந்துருக்கு. இப்போ இன்னுமே வந்து அது எடப்பாடியை நோக்கி தான் அந்த கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அப்போ இதுக்கும் தீர்ப்பு வரும்னு முதல்வர் சொல்கிறாரு. இது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா அதுக்கும் தீர்ப்பு வரணும். ஏன்னா கொடநாடுடைய அந்த கொலை சொல்லப்போனால் யாருக்கு நீதி கிடைக்குதோ இல்லையோ, அந்த கொடநாட்டுடைய காவலாளியாக இருந்த ஓம் பகதூர்
அவர் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டார். உங்களுக்கு வந்து அந்த கொள்ளையர்கள் வந்து அந்த காவலரை தான் முதல்ல கொலை பண்ணாங்க. இப்போ அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் நீதி கிடைக்கல. இப்போ மற்றவர்கள் கூட கட்சி தொடர்புடையவர்கள், ஆனால் ஓம் பகதூர் போன்றவர்கள் எல்லாம் அப்பாவிகள். ஓம் பகதூர் இருக்கட்டும், அதே மாதிரி தினேஷ் சிசிடிவியுடைய ஆப்ரேட்டர், இப்போ இவர்களுடைய மரணத்திற்கெல்லாம் வந்து ஒரு நீதி வேண்டும் என்பது நியாயமான கேள்வி. இதை இன்னும் வந்து ஊடகங்கள் தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு தீர விசாரித்து ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கணும்னு. இதை திமுக வந்து பயன்படுத்தியது, திமுக வந்து மக்கள் மன்றத்தில் கொண்டு போனது, திமுக வந்து 2021 தேர்தலில் மிகப்பெரிய பிரச்சாரமாக கொண்டு சென்றது. நக்கீரர்கள் வந்த செய்தியை கூட வந்து மக்கள் மன்றத்தில் அப்பொழுது இருந்த எதிர்க்கட்சி தலைவர் வெளிப்படுத்திய விதம் எல்லாமே இன்றைக்கும் ஊடகங்களில் இருக்குது, இன்றைக்கும் சமூக வலைத்தளங்களில் இருக்க தான் செய்யுது. ஆனால் முதல்வர்கள் சொன்னது போல் பொள்ளாச்சி விஷயத்தில் எப்படி தீர்ப்பு வந்ததோ, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்ததோ, அதே போன்று உங்களுக்கு கொடநாடு விஷயத்திலையும் இந்த மரணங்களுக்கான தீர்ப்பு, அதை செய்தவர்கள் தண்டிக்கப்படணும், அதனுடைய ரகசியங்கள் மக்கள் மன்றத்தில் வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த பேச்சுடைய சாராம்சம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று பேட்டியும் போது சொல்கிறாரு, நான் போய் டெல்லியில் போய் மத்திய அமைச்சரை சந்தித்து தமிழக நலன் சார்ந்து பேசினேன், அதனால தான் மெட்ரோவுக்கு நிதி, 100 நாளுக்கு நிதி உள்ளிட்டவையெல்லாம் வந்திருக்கு. எதிர்கட்சி தலைவரால் இதெல்லாம் வாங்கி தர முடியுமா அப்படின்னு முதல்ல கேட்டாங்க. இப்போ நான் போய் வாங்கிட்டு வந்து சொன்னோடனே அது வைத்தறிச்சல். இல்லை, நீங்கள் டெல்லியில் போய் எதுக்கு பார்த்தீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். டெல்லியில் போய் இறங்கிக்கிட்டு நீங்கள் காரு மாறி மாறி போய் ரகசியமாக சந்திச்சிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் அதை வெளிப்படையாக சந்தித்து அப்பொழுதே பேட்டி கொடுத்துருக்கணும். இல்லை, அப்போ நீங்கள் எதுக்கு சந்திச்சிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த என்னமோ பணம்பளை காக்கா உட்கார பணம்பளை விழுந்த கதையாக நீங்கள் போய் பார்த்ததுனால தான் கொடுத்தாங்கன்னு சொல்வது என்பது இன்றைக்கி அது கேலி கூத்துங்கிறது தெரியும். நீங்கள் அதை நம்ம ஒரு பெரிய விஷயமாக கொண்டு போக வேண்டாம். ஏன்னால் இன்றைக்கி இருக்கின்ற ஊடகங்களுக்கும் சரி, பத்திரிகையாளர்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, எதற்காக எடப்பாடி போய் அமித்ஷாவை சந்தித்தார் என்கிற அது ரகசியமே இல்லை. சொல்லப்போனால் அது வெளிப்படையான ரகசியம், அப்படி தான் எடுத்துக்கணும். ஒரு வெளிப்படையான ரகசியத்தை போய் நீங்கள் இதுக்கு தான் நான் பார்த்து தான் சொல்லி தான் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்வது என்பது ஒரு சிறுபிள்ளைத்தனமானது என்று முதல்வர் சொல்வது நான் வந்து முழுமையாக ஒத்துக்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்து நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.